பட் இனோவேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நான் தான் சொன்னேன்ல, ஒரு யூ ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் சம்திங் லைக் இது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஃபுட்டு வருது, அப்படி கிடையாது. எனக்கு இந்த சேரோட மாடல் பிடிக்கல, எனக்கு வந்து இப்படி எர்கனாமிக் சேர் அது அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும். ஸோ எனக்கு சம்திங் தட் ஐ எம் இனோவேட்டிங் ஆன் வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தட் பிஸ்னஸ் லைன் விச் டசன்ட் ஹாவ் அ பிஸ்னஸ் மாடல் இட் செல்ஃப். ஸோ அந்த பிஸ்னஸ் மாடலே கிடையாது. இப்போ சப்போஸ் நான் வந்து புதுசாகவே க்ரியேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் மாடலாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அது வந்து புதுசாக இருக்கும். இட் கேன் பி அ பிஸ்னஸ் மாடல், இட் கேன் பி இனோவேஷன். இப்போ நான் ஒரு ராபர்ட் காஃபி கொண்டு வைக்க போகிறேன்னா எஸ் தட் இஸ் ஆல்சோ. இப்போ டீ கடையில் ஆளே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக் கியாஸ்க் சிஸ்டம் கொண்டு வந்து டீ கொடுக்குறேன், எஸ் தட் இஸ் இனோவேஷன். பட் அந்த பிஸ்னஸ் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதில் எதர் இட் கேன் பி ஆன் யுவர் ப்ராடக்ட் சைட் ஆர் உங்களோட சர்வீசஸ் சைடில் வந்துட்டு பேங்கிங் இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் வந்து வேறு ஏதோ ஒன்று புதுசாக ஒரு பேங்க் கொண்டு வரேன், இட் கேன் பி ஆன்லைன் பேங்க் சம்திங். ஸோ அது வந்து புதுசாக அந்த பேங்க்கோட சிஸ்டத்தையே மாற்றுறேன், அதுக்கு ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஆர்பிஐலன்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ இனோவேஷன். அதெல்லாம் தான் வந்து பெரிய இனோவேஷன், ரைட்? அப்போ அப்படி பார்க்கும்போது டயர் 3ல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல. இப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் நிறைய இருக்குது. சி அது ஐ மைட் நாட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். எல்லாருக்குமே எல்லாம் அந்த இடத்துல ஒருத்தருக்கு தோணும், அதை வந்து இனோவேட்டிவாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தே டசன்ட் நீட் டு பி இன்ஜினியர். ஒரு இன்ஜினியரால் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு கிடையாது. இன்ஜினியரிங் இஸ் சம்திங் பிகாஸ் அந்த பேஷனோட இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஸோ அங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இனி இனோவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் ஒன்ட் பி சாஃப்ட்வேர் அட் ஆல். சாஃப்ட்வேரோட இதை